முருங்கைக்கீரையை வாங்கி கழுவி போட்டு அதோட தக்காளி வெங்காயம் உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சு அதை மிக்சியில் அடிச்சு மிக்சியில் அடிக்கும் போது இஞ்சி பூண்டு ஜீரகம் தனியாறு அதெல்லாம் போட்டு அடிச்சு வடிகட்டி மறுபடியும் சூடு பண்ணி மிளகுத்தூள் மஞ்சத்தூள் போட்டு சாப்பிட்டீங்க. அதே உடம்புக்கு நல்ல சிரமம்தான். ஆஸ்பத்திரிக்கு போய் உட்கார்ந்து இருந்துட்டு நம்ம கஷ்டப்படுறோம். ஆரம்பத்துல இருந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பழக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னா அது தன்னாடி இந்த குழந்தைங்க. நம்ம நாட்டுல விளையக்கூடிய முருங்கைக்கீரை அந்த கேரட்டை விட பல ஆயிரம் மடங்கு கண்ணுக்கு நல்லதுள்ள சத்துக்கள் கொடுக்கக்கூடியது. முருங்கைக்கீரையை நல்ல ஒரு சூப்பு மாதிரி போட்டு முருங்கைக்கீரையை நல்லா வேக வச்சு தண்ணீரோட வேக வச்சு அந்த தண்ணீரை வெளியேற்றிடாம அதுலேயே நிறைய தனியாக சின்ன வெங்காயம் வெள்ளை பூண்டெல்லாம் சேர்த்து போட்டு அந்த சூப்பை காலை உணவோடு சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேருக்கு அந்த இரத்த கொதிப்பு குறையிறத. முருங்கைக்கீரை சூப்பு நிச்சயமாக இரத்த கொதிப்பு நோயாளிகள் அன்றாடம் சாப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம். முருங்கைக்கீரைக்கு இணையான ஒரு விலை உயர்ந்த காயை கூட நம்ம தேட முடியாது. அவ்வளவு சிறப்பான ஒரு கீரை முருங்கைக்கீரை.